தமிழக மூத்த அமைச்சரும் திமுக துணை பொதுச் செயலாளருமான பொன்முடி தொடர்ந்து பல்வேறு சர்ச்சையான கருத்துக்களை பேசி சர்ச்சையில் சிக்கி வருகிறார். பெண்கள் ஓசி டிக்கெட் என்றும் எஸ்சி தானே என பொது மேடையில் பேசுவதையும் வழக்கமாக வைத்துள்ளார். இந்த நிலையில் திராவிடர் கழகம் தொடர்பாக கூட்டத்தில் கலந்து கொண்ட பொன்முடி விபச்சார சைவம் வைணவம் தொடர்பாக விலைமாதுவோடு ஒப்பிட்டு அருவருக்கத்தக்க கருத்தை பேசியிருந்தார். இந்த பேச்சுக்கு பல்வேறு தரப்பில் இருந்தும் எதிர்ப்பு கிளம்பியது. பாஜகவினர் பொன்முடி பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டனங்களை பதிவு செய்து வருகிறார்கள். இந்த நிலையில் பொன்முடியின் பேச்சுக்கு திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கடும் கண்டனத்தை தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் பொன்முடியை துணை பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டு உத்தரவு தற்போது வெளியாகி உள்ளது. அதற்கு பதிலாக திருச்சி சிவாவை நியமித்துள்ளது திமுக தலைமை. இந்நிலையில் பொன்முடி கட்சியை விட்டு நீக்கவும் அமைச்சர் பதவியில் இருந்து மாற்றவும் ஸ்டாலின் ஆலோசனை செய்து வருவதாக அறிவாலய வட்டாரத்தில் இருந்து பேச்சுக்கள் கிடைத்துள்ளது. அதேபோல் நடந்த நாடாளுமன்றத்தில் எம்பி சீட் அவரது மகனுக்கு கொடுக்காமல் அறிவாலயம் டிமிக்கி கொடுத்து வந்தது. இந்த சூழ்நிலையில் தான் அமைச்சர் பொன்முடிக்கு பதவி பறிக்கப்பட்டதை அடுத்து விழுப்புரத்தில் உள்ள செஞ்சி மஸ்தான் கொண்டாட தொடங்கியுள்ளார்களாம். விழுப்புரத்தில் பொன்முடி செஞ்சி மஸ்தான் என இருவரும் இருக்கையில் பொன்முடியின் செல்வாக்கு உயர்ந்திருந்தது. செஞ்சி மஸ்தானை பொன்முடி ஓரம் கட்டிய பார்த்து வந்தார். இப்போது பொன்முடிக்கு வந்த சிக்கலால் செஞ்சி மஸ்தான் கை ஓங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. ஒரே மேடையில் இருவரும் கலந்து கொண்டாலும் பொதுமக்கள் முன்னாடி செஞ்சி மஸ்தானிடம் தனது கோபத்தை வெளிப்படுத்தியது தொடர்பான பல வீடியோக்கள் இணையத்தில் உள்ளது. பொன்முடி தொடர்ந்து இப்படி பேசுவதால் வரக்கூடிய சட்டசபை தேர்தலில் திமுக தலைமை சீட் கொடுக்க கூட யோசிக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. இதனை அறிந்து அவரே ஒரு முறை அடுத்த தேர்தலில் எனக்கு சீட் இருக்குமா என தெரியாது என பேசியிருந்தார். ஒரு பக்கம் திருச்சி சிவாவுக்கு பதவி கொடுத்ததில் அன்பில் மகேஷ் தரப்பு குஷியில் உள்ளார்களா? அமைச்சர் நேருவுக்கு வரவேண்டிய துணை பொதுச் செயலாளர் பதவி என்பது அமலாக்கத்துறை ரைடு மூலம் திருச்சி சிவாவுக்கு வந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் தங்களது செல்வாக்கு உயர்ந்துள்ளதாக அன்பில் மகேஷ் ஆதரவாளர்கள் கொண்டாட தொடங்கியுள்ளனர். இந்நிலையில் அமைச்சர் பொன்முடி ஸ்டாலினை சந்திக்க இருப்பதாகவும் அப்போது அவர் மீது நேரடியாக நடவடிக்கை எடுக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.